ஜோயல் ஐயா இறந்த பிறகு அந்த ஸ்தானம் கிடைத்தால் நான் முன்னேயே சொன்னேன் அல்லவா, ஐயா என்னை பற்றியும் சொன்னதுண்டு என்று, அதனால் தான் எனக்கு இந்த ஸ்தானம் கிடைத்தது என்றும் சொல்லுவார். ஐயா சொன்னது நிறைவேற வேண்டி செல்வராஜ் ஐயா, குரியன் ஐயா, ஜோயல் ஐயா ஆகிய 3 பேரும் இறக்கும் வரை சுமார் 55 ஆண்டுகள் காத்திருக்க வேண்டி வந்தது. யோசேப்பு உயர்த்தப்பட சுமார் 25 ஆண்டுகள் காத்திருந்தார். ஆனால் நான் அதைவிட அதிக மடங்கு காத்திருந்து இந்த ஸ்தானத்தை பிடித்தேன். அதுபோல நீங்களும் உறுதியாக காத்திருந்தால் உங்கள் விருப்பமும் நிறைவேறும். ஐயாவை விட நான் பரிசுத்தமுள்ளவன், குற்றமற்றவன் என்பதால் நான் சாகாமல் தீர்க்காயுசாக இருக்கிறேன் என்றும் சொல்லுவார். ஜோயல் ஐயா நடத்தினது பற்றி, இந்த நடத்துதல் சரியில்லாவிட்டால் இந்த பெயர் கிறுக்கப்பட்டு போகும் என்று சொன்னேன் அல்லவா, அதனால் தான் தேவன் அவரை கொன்றார் என்றும் சொல்லுவார். கூட இருந்து சாட்சிக்காக ஜெபம் பண்ணுங்கள் என்று சொன்னதை மறந்து பேசுவார். இன்னும் குரியன் ஐயாவின் அடக்க ஆராதனையில் சொன்னது போல லூக்கா எழுதின சுவிசேஷம் 12வது அதிகாரம் 25வது வசனத்தில், கவலைப்படுகிறதுனால் உங்களில் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று சொல்லி, கவலைப்படாதீர்கள், நான் விரும்பின ஸ்தானம் எனக்கு கிடைத்தது, இனி கிரியைகள் நடக்கும், நான் ஸ்தானத்தில் இல்லாததால் என்னால் எதுவும் செய்ய முடியவில்லை, இனி குறிப்பாக ஊழியர்கள் கவலைப்பட வேண்டாம், நான் இருக்கிறேன் என்றும் சொல்லுவார். பரலோக ராஜ்யம் போகிறது எப்படி தாஸ் பாஸ்டர் என்று கேட்டால், அது எனக்கு தெரியாது, நான் என் விருப்பம் நிறைவேறினதை சொன்னேன் என்றும் சொல்லுவார். ஊழியர்கள் சரியில்லை என்று சொன்னால், முன்பு நன்றாகத்தான் இருந்தார்கள், அதனால் தான் அவர்களுக்காக பேசினேன், இப்போதுதான் மோசம் என்றும் சொல்லுவார். கர்த்தர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.